வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல நாங்க பைத்தனுடைய மூணாவது டுட்டோரியலை பார்ப்போம். அதாவது பைத்தனுடைய மூணாவது டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னா, பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? அதாவது சாதாரண மேத்தமெட்டிக்ஸ்ல நாங்க என்னென்ன செய்வோமோ, அதாவது கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி விஷயங்களை செய்வோம் தானே, அதே மாதிரி பைத்தன்லையும் அந்த ஆப்பரேஷன் எல்லாத்தையும் செய்யலாம். அதுதான் பைத்தன் ஆப்பரேஷன் சொல்றேன், அதாவது பைத்தன் ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்றேன். ஓகே, இப்போ நாங்க பைத்தன்ல இருக்கிற ஆப்பரேஷன் பேசிக் ஆப்பரேஷன்ஸ் பார்ப்போம். அதாவது எப்படி மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி எடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மொடியூல்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லி பேசிக்கா 7 ஆப்பரேஷன் பத்தி பார்க்க போறோம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் நாங்க எடிஷன் பார்த்துட்டு அப்படியே ஆர்டருக்கு பார்க்கலாம். ரைட். நாங்க பைத்தன் செல்ல ஓபன் பண்ணிக்கலாம். பைத்தான் சொல்லி அடிச்சா பைத்தன் ஐடிஎல்இன்னு சொல்லி வருது, அதை ஓபன் பண்ணிக்கலாம். ரைட். பிரிண்ட் hello world. ஹலோ வேர்ல்டு சொல்லி வருது. அதாவது என்ன நடக்குது, பைத்தன்ல நாங்க ஒரு பைத்தன் கோடை நாங்க கம்ப்யூட்டருக்கு மெஷினுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா, அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். பைத்தன் கோட்ல ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த பைத்தன்ல கம்பைலர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்பைலரால கம்பைல் பண்ணப்பட்டு இது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல ஒரு பைட் கோடை உருவாக்கி மெஷினுக்கு கொடுக்கும். அந்த மெஷின்ல உள்ள, அதாவது பைத்தனால மெஷினுக்கு கொடுக்கப்பட்ட விர்ச்சுவல் மெஷின் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனால என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பைட் கோடை செக் பண்ணி எங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அதாவது என்னால என்ன டைப் பண்ணப்பட்டது, என்ன கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற அவுட்புட்டை தரும். அதாவது நான் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன், அதே மாதிரி ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ நாம ஏற்கனவே சொன்னது போல எடிஷனை பத்தி பார்ப்போம். சரியா? ரைட். ஜஸ்ட் நாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி எடிஷன் பண்ணுவோமோ, எப்படி கூட்டல் செய்வோமோ பாருங்க. 5 + 5 எத்தனை? எங்களுக்கு தெரியும் 10. ஓகே, 10 வருது. அதே மாதிரி 2 + 7 9. அதே மாதிரி 1 + 1 2. அந்த மாதிரி சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸ் தான் இது. ரைட். இப்போ சப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல் எப்படி வரும்? 4 - 2 2, 5 - 1 4. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ரைட். அடுத்து மல்டிபிகேஷன், பெருக்கல். 5 தர 5 25, 2 தர 5 10. ரைட். இப்போ அடுத்து என்னது? 4வது. 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது விஷயம் என்னடா? டிவிஷன். ரைட். டிவிஷனை பார்ப்போம். 10 டிவைட் 2. அப்ப எத்தனை? 5 வரணும். வந்துட்டா? இதுல எப்படி வருது? 5.0 வருது. அதாவது 5.0 வருது. அதாவது இது பிரித்தல்ல இந்த பைத்தன் என்ன செய்யணும்னு சொன்னா, பிரித்து மிச்சம் எவ்வளவுன்னு சொல்லி காட்டும். ரைட். இப்ப பார்ப்போம். ரைட். 11 divided 2 5.5. ரைட். ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்டா? மாடியூல்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. சரியா? மாடியூல்ஸ். இப்போ 10 மாடியூல் 2 எத்தனை வரும்?
0 வந்துக்குது. ஏன்? அதாவது 10க்குள்ள 2 பிரிச்சு 2ஆல பிரிச்சு எத்தனை மீதின்னு பார்க்கும். மிச்சம் இருந்தா மிச்சத்தை தான் போடும். அதாவது மீதியை போடக்கூடியது தான் இது. முடியும்னு சொன்னா மீதியை போடக்கூடியது. ஸோ நான் 10 2ஆல பிரிச்சுக்கிறேன், மீதி இல்லை, ஸோ 0 போட்டு. அதே மாதிரி பாருங்க, 10 மொடியூல் 3 1 வந்து, அதாவது 10 3 எத்தனை முறை 9, 3 9, 1 மிச்சம் 1 போட்டிக்குது. ரைட், இது விளங்கி தானே? அதே மாதிரி 11 மொடியூல் 3 2 மிச்சம் 2 போட்டிக்குது. ரைட். அடுத்தது 4வது 5வது விஷயம் என்னடா, மொடியூல் ஓகே சாரி 2 4 5வது முடிஞ்சுட்டு 6வது எக்ஸ்போனன்ஷியல் சொல்லி எக்ஸ்போனன்ஷியல். ரைட். 10 சரி 2 எக்ஸ்போனன்ஷியல் 2. ரைட். 4 வருது. எப்படி? 2 2ஆம் அடுக்கு 4. ரைட். 5 எக்ஸ்போனன்ஷியல் 2 25. 5 2ஆம் அடுக்கு, அதாவது 5 தர 5 25. ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்டா, லாஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் சொல்லி. ஓகே ரைட். 10 ஃப்ளோர் டிவிஷன் டபுள் ஸ்லேஸ் 3. ரைட். 3 வருது. ஏற்கனவே பார்த்தோம் மொடியூல்ஸ் சொல்லி, அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா மீதியே போடுது. ஆனா இதுல எப்படின்னா 10ல 3 எத்தனை முறைன்னு சொல்லி பார்த்து அதுல எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி போடுது. அதாவது 3 முறை வருது, அந்த 3 போடுது. ரைட். இவ்வளவுதான் பேசிக்கா 7 ஆபரேட்டர்ஸ் இருக்கு. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் நாங்க இப்போ சின்ன சின்ன கேள்வி மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்போ -2 சரியா? -2 இது என்ன? எக்ஸ்போனன்ஷியல் 2. இப்போ பாருங்க, இப்போ எப்படி சொன்னா -4 வருது. சரியா? -4 வருது. அதே மாதிரி இப்போ எப்படி -4 வந்துச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்தா, ரைட், இது எப்படி தெரியுமா ரன் ஆகுது? அதாவது -1 பெருக்குது 2ஆல, அத -1 2ஆல பெருக்கி, ரைட், எக்ஸ்போனன்ஷியல் 2. அதாவது இந்த வடிவத்தில் தான் அது வேலை செய்யுது. அதாவது இந்த விஷயம் இந்த இருக்கு தானே, -2 எக்ஸ்போனன்ஷியல் 2 வந்து இந்த வடிவத்தில் தான் பைத்தன் எடுத்து கொள்ளுது. ரைட். இப்போ பாருங்க, முதலாவது என்ன செய்யும், நம்ம கொஞ்சம் பொட்மாஸ், அதாவது இது இந்த ஆர்டருக்கு தான், அதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல பொட்மாஸ்ன்னு சொல்லி இருக்கிறீங்களா, அந்த மாதிரி பைத்தன்ல உள்ள ஆர்டர் தான் இது. முதலாவது பிராக்கெட்ல உள்ளது ரன் ஆகும், 2வது எக்ஸ்போனன்ஷியல் ரன் ஆகும், 3வது தான் மல்டிபிகேஷன் ரன் ஆகும். ரைட். இப்போ பாருங்க, 2 2ஆம் அடுக்கு எத்தனை? 4. சரியா? 4 -1 பெருக்குனா -4. அப்படிதான் ரன் ஆகுது. ரைட். இப்போ பாருங்க, பிராக்கெட் -2 4. அதாவது என்ன நினைக்கும், பிராக்கெட்ல உள்ளது முதலாவது செஞ்சு படம் இந்த ரன் ஆகும் தானே. ரைட். பிராக்கெட்ல உள்ள -2 -2 2ஆம் அடுக்கு என்ன? மைனஸ் தர -2. அப்ப -2 பிளஸ். ரைட். இன்றைக்கு நாங்கள் பைத்தன் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது டேட்டா டைப்ஸ், பைத்தனுடைய டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம்.